ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் பிரியமான குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கும் போராட்டங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் மற்றவர்களிடம் போய் கொட்டி தீர்க்காதே. ஏனென்றால் உன்னுடைய மன வருத்தமானது, உன்னுடைய மன போராட்டமானது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சில சமயம் நீ கஷ்டப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களிடமே போய் உன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் கொட்டி விடுகிறாய். குழந்தையே, அவர்களெல்லாம் உதட்டளவில் உன்னிடம் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு மனதளவில் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மனதிற்குள் உன் கஷ்டத்தையும் நீ படும் வேதனையையும் பார்த்து மகிழ்ச்சி உறுகிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே. உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறி கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலடியை, தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். மிகப்பெரிய புயலோ சூறாவளியோ உன்னை அழித்துவிட முடியாது குழந்தையே. ஏனென்றால் நீ உன் அப்பாவின் கைகளில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு. என் பிரியமான கண்மணியே,
உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. எல்லா நேரமும் உதடுகளில் சிறிய புன்னகையை வைத்துக்கொண்டே இருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. இவ்வுலகில் நீ நிச்சயமாக ஜெயித்தே காட்டிவிடலாம். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார் குழந்தையே. எனவே உனக்கு பொறுப்புகள் அதிகமாகின்றன, சோதனைகள் அதிகமாக வருகின்றது, வேதனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கின்றதே என்று நீ மனம் குழம்பும் சமயத்தில் இதை நினைத்துப்பார். இறைவனுக்கு நீ பிடித்தவர் என்பதை நினைத்துப்பார். குழந்தையே, நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடைபெறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நேரம் இது. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா. சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உனக்கு நன்மை உண்டாகும். இதுவே நிச்சயமான உண்மை. இதுவே உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. எப்பொழுதுமே குழந்தையே, வாழ்க்கையில் நீ யாரையும் சார்ந்து வாழாதே, வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் உனக்கு துணையாக வரும் என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக அதுவே நடக்கும். என்மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் சுமைகளையெல்லாம் நான் சுமக்கிறேன் கண்மணியே. நிச்சயமாக என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணன் நானே. உன் இன்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. என் பிரியமான குழந்தையே, நீ எனது பொக்கிஷம். நீ அனைவரும் எனது துவாரகா மாயின் குழந்தைகள்தானே. எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொடவே முடியாது குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்வை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே காட்டுவேன். அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன். வெற்றியை உன்னிடம் வந்தே சேர்ப்பேன். நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது கண்மணியே. நம்பிக்கையாக இரு, பக்தியாக இரு, பொறுமையோடு காத்திரு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. என் வாக்கும் எப்பொழுதும் பொய்யே ஆகாது. சந்தோஷமான வாழ்வை நீ வாழத்தான் போகிறாய். இது நிச்சயமான உண்மை. நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை மாறும். பொழுதுமே மன நிம்மதியோடு இரு. மன நிம்மதியோடு இருந்து மாற்றக்கூடியது அனைத்தையும் மாற்றிவிடு. உன்னால் மாற்றக்கூடியதை மாற்றிவிடு. உன்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அதை போல உன் மனதால் ஏற்க முடியாததை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. அப்படி நீக்கிவிட்டாய் என்றாலே உன் வாழ்வில் சந்தோஷம் பொங்கி வழியும். நீ வைரமாக இருந்தாலும் கிடைக்க வேண்டியவர் கையில் கிடைத்தால்தான் நீ வைரமாக மின்னுவாய். அப்படி இல்லை என்றால் கிடைக்கக்கூடாதவர் கையில் கிடைத்தால் வைரம் கூட கூழாங்கற்களாகத்தான் தோன்றும். அதே போல கூழாங்கற்களாக இருந்தாலும் தகுதி உடையவர் கையில் அது கிடைத்தால் அது வைரமாக கூட மின்னும் அளவிற்கு பிரகாசமாக இருக்கும். குழந்தையே, உன்னுடைய மதிப்பு உன்னை சார்ந்தது மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களும் அது சார்ந்ததே இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் அதுவும் கொஞ்ச காலம்தான். எதுவாக இருந்தாலும் அதுவும் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் சென்றுதான் ஆக வேண்டும்.
குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய உடல் கூட உனக்கு சொந்தமில்லாததுதான். உன்னுடைய உடல் கூட உனக்கு நிரந்தரமல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய ஆத்மா இந்த உடலை விட்டு நீங்கிவிடும். இப்படி உடலே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில், வாழ்வே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனக்கு வரும் துன்பம் மட்டும் எப்படி நிலையாகவே உன்னிடமே தங்கிவிடும், இருந்துவிடும் என்று நீ நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறாய்? எனவே என் குழந்தையே, இருக்கும் வரை, வாழும் வரை உன்னையும் உன் மனதையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய எதிரியை கூட நம்பிவிடலாம், ஆனால் உன்னுடைய உறவுகளை எப்பொழுதும் நம்பிவிடாதே. ஏனென்றால் உன்னுடைய எதிரி கொடுக்கும் வலியை விட உன்னுடைய உறவுகள் கொடுக்கும் வலியே மிக அதிகமாகவே இருக்கும். திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அது உனக்கு கிடைத்திருப்பதானால், அது உன்னிடம் இருக்குமானால் அடக்கத்தோடு இருந்துவிடு. அதேபோல புகழ் என்பது மனிதர்களால் கொடுக்கப்பட்டது. அந்த மனிதர்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இரு. மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே மறைமுகமாகவும் நல்லவர்கள் போலவும் பேசும் புத்தி இந்த உலகத்தில் நிறைய பேரிடம் இருக்கவே செய்கிறது. அவர்களிடம் சற்று பார்த்து பழகு என் குழந்தையே. எதையும் நினைத்து நினைத்து யோசிக்காதே. எது இருந்தாலும் அது ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும். தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதனுடைய நேரம் முடிந்தவுடன் ஓரமாக வந்து நின்றுவிடத்தான் வேண்டும் அந்த தேர் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும். உன் வாழ்விலும் ஏற்றங்கள் வரும். நீயும் உனக்கான கஷ்டங்களும் ஒரு நாள் ஒதுங்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஓடிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே. உன்னைப் போல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு, உன் மனதைப் போல் மற்றவர்கள் மனமும் இருக்கும் என்பதை நினைத்து கொண்டு அவர்களோடு சரிசமமாக பழகாதே. உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் அவர்களிடம் கொட்டி தீர்த்து விடாதே. ஏனென்றால் நீ வருத்தமாக இருக்கும் சமயத்தில் உனக்கு ஆறுதல் கூறுவது போல அவர்கள் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் சந்தோஷப்படுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் கண்மணியே. அதே போல நீ ஆனந்தமாக இருக்கும் நேரத்தில் அவர்களும் உன்னோடு சேர்ந்து மகிழ்ச்சியை உன்னோடு பகிர்ந்து கொள்வது போல் இருந்து கொண்டு உள்ளே அவர்கள் பொங்கிக் கொண்டிருப்பதையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே என் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள எண்ணாதே. உன் உற்றார் உறவினர்களை சற்று ஆராய்ந்து அவர்களோடு பழகு. உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே. எப்பொழுதும் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. குழப்பமாக இருக்கும் சமயத்தில் எடுக்கும் முடிவு எதுவுமே நன்றாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. மனதை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். அதன் பிறகு உனக்கான முடிவை நீ எடுக்கலாம். எது வந்தாலும் மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது சற்று பொறுத்திரு குழந்தா. அனைத்தையும் மாற்றியமைக்கும் வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு, உனக்கான சந்தோஷம், உனக்கான நிம்மதி, உனக்கான மகிழ்ச்சி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயிதேவா. போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உனக்கான பொக்கிஷமான ஒன்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் முடிந்ததை, உன்னை விட்டு சென்றதை நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டிருந்தால் எதையுமே வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. எந்த சந்தோஷத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது குழந்தையே. உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு தயாராகு, ஆயத்தமாகு. உன் வாழ்வு உச்சத்தை தொடுவதற்கு வெகு நேரமில்லை குழந்தையே, வெகு தூரமும் இல்லை குழந்தையே. எல்லாம் கூடி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உன் சாயிதேவாவும் உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்காகவே பரிசாக அளிக்க. என்னுடைய பிரியமான குழந்தை, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இரு, சந்தோஷமாகவே இரு. நான் தேடி பிடித்த பொக்கிஷத்தை கண்கலங்க பார்த்துவிட்டு அப்படியே சும்மா இருப்பேன் என்று நீ நினைக்காதே குழந்தையே.
நீ வருத்தப்பட்டால் என் மனமும் வலிக்கத்தான் செய்யும். நீ கண்ணீர் சிந்தினால் என் மனம் படும் பாட்டை என்னால் தாங்கவே முடியவில்லை. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் வழியைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் எல்லாம் ஒரே மாற்றமாக, ஏற்றமாக, சந்தோஷமாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த பயம்? இந்த பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. குழப்பத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் ஆசிர்வாதமும் அற்புதமும் எல்லாம் ஒன்று கூடி உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நான் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வேன் என்று நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். நீ எதிர்பாராத விஷயங்களும் உன் மனம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களும் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாயப்பாவின் ஒவ்வொரு நகர்வும் புரியாத புதிராகத்தான் இருக்கும். நான் என்னுடைய சாய் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய போகிறேன், யாராருக்கு என்னென்ன கொடுக்க போகிறேன் என்பதும் மிகவும் இரகசியமானதாகவே இருக்கும். கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய தருணத்தில், யார் யாருக்கு எப்பெல்லாம் நல்லது நிகழ்த்த வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் அதை சரியாக நிகழ்த்தி வைப்பேன். அந்த சூட்சமம் உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கு நேர்மறையான தீர்வுகளும் இருக்கவே செய்யும். நடக்கும் நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சிலர், அதே நிகழ்வுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர், அதே சூழ்நிலையை எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது என்று சலிப்போடு ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர். உன் சாயப்பா என்ன நிகழ்வுகளை, என்ன சோதனைகளை உனக்கு கொடுத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிதானமாக உன் வாழ்க்கையில் பயணித்து கொண்டே இரு. உனக்கு என்ற நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தை உனக்கு சாதகமாக மாற்றுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்ற என்னால் முடியும் குழந்தையே. அனைத்தையும் மாற்ற என்னால் முடியும் பொழுது உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் நான் எப்படி இருப்பேன் என்று நினைக்கிறாய்? சாயிநாதர் என்ன செய்தாலும் என்ன கொடுத்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்ற மனப்பக்குவத்தோடு யார் ஒருவர் முழுமையாக அப்பா கொடுக்கும் அனைத்தையும் சந்தோஷமாக சலிப்பில்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்றுமே ஜெயம்தான் வாழ்வில். குழந்தையே, உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறேன். உன் வாழ்வில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் என் சாயப்பா நல்லதற்காகவே இதை செய்கிறார், என் வாழ்வை மீட்டெடுக்கவே என் அப்பா செய்கிறார் என்று நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட நேர்மறை சிந்தனையை உன் மனதில் நுழைய விடாமல் பார்த்துக்கொள். இப்படி இருந்து பார். இந்த பரீட்சையில் நீ வென்று விட்டாயானால் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். 100%. உன் எண்ணங்கள் போல், உன் நாவிலிருந்து வரும் சொற்கள் போல் உன் வாழ்வும் எப்பொழுதுமே வெற்றிகரமாகவே இருக்கும். எது நடந்தாலும் உன் எண்ணங்களை மட்டும் நேர்மறையாக வைத்துக்கொள். எதிர்மறை எண்ணங்களை மறந்தும் கூட உன் எண்ணத்தில் நுழைய விடாதே. எது நடந்தாலும் சரி, காரணமாக சோகத்தின் எல்லைக்கே நீ இருந்தாலும் சரி, வாழ்வே முடிய போகும் தருணத்தில் இருந்தாலும் சரி, மலையே இடிந்து உன் தலையில் விழும் தருணத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில் கூட எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் நுழைய விடாதே. எப்பொழுதும் நேர்மறையாகவே நில். இது நடப்பது நன்மைக்கே. இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் சாயப்பா இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். என் வாழ்வை புதுப்பிக்கத்தான் என் சாயப்பா இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுதும் வாழ்வில் ஜெயிப்பேன். வாழ்வதற்காகவே, நான் வெற்றியடைவதற்காகவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
நான் தைரியமாக இருக்கிறேன். பொறுமையோடு அனைத்திற்கும் காத்திருப்பேன். எனக்கு அற்புதம் நிகழும். என் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும். நிச்சயமாக நான் வாழ்வில் ஜெயிப்பேன். வாழ்வதற்காகவே, வெற்றியடைவதற்காகவே நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என் உழைப்பு வீண் போகாது. எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார். நான் வெற்றியடைவேன். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன். கோபுரத்தின் உச்சியில் போய் அமர்வேன். என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நான் வாழ்க்கையில் உயர்வேன். என்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் எல்லாம் என்னை தேடி வருவார்கள். நிச்சயமாக என் அன்பை புரிந்து கொண்டு வருவார்கள். நான் மங்களகரமான வாழ்வு வாழப் போகிறேன். நான் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன் என்று நல்ல எண்ணங்கள், வெற்றியடைவதற்கான எண்ணங்கள், மகிழ்ச்சி தரக்கூடியதான எண்ணங்களை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாயில் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மங்களகரமாகவே இருக்கும். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான, ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே.
இந்த நிமிடம் உன் மனதில் என்னென்ன ஆசைகள் ஓடிக்கொண்டிருப்பது என்பதை சற்று சிந்தித்துப் பார். உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது என்பதை சற்று நிதானமாக சிந்தனை செய்து பார். நீ என்னதான் வளர்ந்தாலும், என்னதான் வெற்றியை அடைந்தாலும், கோபுரத்தின் உச்சியில் உட்கார்ந்திருந்தாலும் நீ எனக்கு குழந்தைதானே? அப்படி இருக்கும் பொழுது உனக்கான அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் உன் தந்தையாகிய உன் சாயி தேவாதானே? உன் மனதை காயப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை துன்பம் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். காலம் அவர்களுக்கான நல்ல பதிலை கொடுக்கும். பொறுத்து கொண்டிரு. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வ அதிகாரி. சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று சொல்லும் என் பிள்ளையே, அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. ஆக வேண்டிய வேலையை பார்த்து கொண்டிரு. நடக்க வேண்டிய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உனது வார்த்தைக்காகத்தான் உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். இனி அனைத்தையும் நான் செய்வேன். என்னிடம் உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் நீ சொல்லிதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை. நீ மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பது நீ சொல்லாமலேயே உன் அப்பா அறிந்து கொள்வேன். ஆனாலும் உன்னுடைய நம்பிக்கையையும், உன்னுடைய அதீத நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு என்று நான் சொல்கிறேனே தவிர, அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு என்று நான் கூறவில்லை. நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பதை நீ சொல்லாமலேயே அறிந்து கொண்டு அனைத்தையும் உனக்கு தகுந்த மாதிரி மாற்றியமைக்கும் வேலையை தான் நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னுடைய பார்வையை மீறி எந்த தவறோ தீங்கோ உன்னை நெருங்கவே முடியாது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? சாத்தியம் இல்லாததை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது என்பதை நீ நம்புகிறாயா? நம்புகிறாய் என்றால் அனைத்தையும் என் காலடியில் வைத்துவிடு. நம்பவே முடியாத மாற்றத்தை உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நீ காண்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. உன்னுடைய அம்மாவாக, உன்னுடைய அப்பாவாக என் கண்களுக்குள் வைத்து உன்னை நான் காப்பேன். உனக்கு தேவையான நேரத்தில், தேவையான சமயத்தில் நான் உனக்கு அனைத்தையும் செய்து முடிப்பேன். நீ என்னை பார்ப்பதற்கு முன்பாக நான் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. நான் உன்னை சரியான பாதையில் வழி நடத்துவேன். நீ தினமுமே என்னை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அனைத்துமாக உன் சாயப்பாவை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று சாயியை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் என் பிள்ளை மீது எப்படி கோபப்படுவேன்? என் பிள்ளைக்கு தேவையானதை வணங்காமல் நான் இப்படி விட்டு விடுவேன்? அனைத்தையும் வாரி வாரி வழங்கி உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து சிந்தித்து அதை செயல்படுத்தி உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய்?
எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது.